சூரத்துல் இஹ்லாஸ் இறங்கிய காரணம். சூரத்துல் இஹ்லாஸ் மக்காவில் இறங்கிய ஒரு மக்கி சூரா ஆகும். இதில் 4 வசனங்கள் உள்ளன. அல்லாவின் தூய தௌஹீதை, ஏகத்துவத்தை தெளிவாக எடுத்துரைப்பதால் இதற்கு இஹ்லாஸ் என்று பெயரிடப்பட்டது. இந்த சூரா மேலும் சூரத்துல் அசாஸ், குல் ஹுவல்லாஹு அஹது சூரா, சூரத்துஸ் சமத், சூரத்துத் தௌஹீத், சூரத்துல் ஈமான் எனவும் அறியப்படுகிறது. இதற்கு இன்னும் பல பெயர்கள் உள்ளன. சில தஃப்சீர் அறிஞர்கள் கூறுவதாவது, சூரத்துல் இஹ்லாஸ் இறங்கிய காரணம் இணை வைப்போர்கள், முஷ்ரிக்குகள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, உங்கள் இறைவனை எங்களுக்கு விவரியுங்கள் என்று கேட்டவர்க்கான பதிலாகும். மேலும் இன்னொரு அறிவிப்பில் யூதர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்கள் இறைவனை எங்களுக்கு விவரியுங்கள் என்று கேட்டதினாலும் இச்சூரா இறங்கியது எனவும் கூறப்படுகிறது. இணை வைப்போர்களாக இருந்தாலும் அல்லது யூதர்களாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா பற்றி கேள்வி எழுப்பியவர்களுக்கு அதற்கான பதில் இந்த புனித சூறாவில் மிக தெளிவாக வந்துள்ளது. அதனால் அல்லாஹ் தாலா பின்வருமாறு அருளினான்: குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, மனிதர்களை நோக்கி கூறுவீராக, அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹு சமது. அந்த அல்லாஹ் எவருடைய தேவையுமற்றவன், அனைத்தும் அவன் அருளையே எதிர்பார்த்திருக்கின்றன. லம் யலிது வலம் யூலது. அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. ஆகவே அவனுக்கு தகப்பனுமில்லை, சந்ததியுமில்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. தவிர அவனுக்கு ஒப்பாகவும் நிகராகவும் ஒன்றுமில்லை. இதன் சிறப்புகளும் அதிசயங்களும் குர்ஆனின் 1/3 பங்கிற்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹீஹ் ஹதீஸில் சூரத்துல் இஹ்லாஸை 3 முறை ஓதுவது நன்மையின் அடிப்படையில் முழு குர்ஆனை ஓதியதற்கு சமம் என்று கூறப்பட்டுள்ளது. இது அல்லாவின் ஏகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஈமானின் பெரிய பொக்கிஷமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை விட்டும் நம்மை பாதுகாத்து நேர்வழியை காட்டுவானாக.